இப்ப சைத்தான் நான் செல்லப்பள்ளையும் வந்து அதுவும் சுத்தி பார்த்தா வந்து அதோட மூலதனம் வந்து அல்லாக்கு உரியதாக மாறுது. அப்ப ஏன் அதை வந்து அது வந்து சரியில்லை, அது கெட்ட விஷயம், அது பின்னாடி போவான்னு சொல்லி சொன்னால் அது கிட்டத்தட்ட மறுபடியும் நீங்க அல்லா பின்னாடி போவான். ஏன்னா அதுவும் மூலதனம் வந்து அங்கிருந்து வந்தது தானே. அப்ப ஏன் அதை ஒதுக்கிறாங்க? இப்ப ஒதுக்கினதே அத அல்லாவா விகாசா? அது விகாசம் வச்சுக்கணும். நான் தான் ஒதுக்கிறேன். நீங்க ஒதுக்கிறீங்க. அல்லாஹ் அவனோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறான், நமக்கு தெரியாது. அவனுக்கும் சைத்தானுக்கும் இடையில நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் என்ன, நரக நெருப்புக்கு எடிகட்டைகளாக கற்களையும் மனிதர்களையும் நாங்க என்ன செய்வோம், போடுவோம் என்று எங்களுடைய தீர்ப்பு முன்னரே ஏற்பட்டு விட்டது. வசனம் முன்ன பின்ன வந்தாலும் அந்த விஷயம் இதான். அதாவது எரிகட்டைகளாக கற்களையும் மனிதர்களையும் நாங்க நரகத்துக்கு போடுவோம்ங்கிற தீர்ப்பு நாங்க என்ன செஞ்சிட்டோம், முன்னுக்கே தீர்மானிச்சிட்டோம். தீர்மானிச்சது நமக்கு தெரியும். நமக்கிட்ட அவன் சொல்றான் என்னடா, பகிரங்கமான விரோதி மனிதனுக்கு என்று சொல்றான். சைத்தான பகிரங்கமான விரோதி. இப்ப சைத்தான் விரோதியா இல்லையான்னு நமக்கு தெரியாம இருக்கிற நேரத்தில் அவன் நமக்கு சொல்லித்தாரான். அல்லா வந்து பகிரங்கமான விரோதின்னு சொன்னா வந்து அது கிட்டத்தட்ட அவனே அவன் சொல்ற மாதிரி தானே. அந்த சைத்தாண்ட மூலதனம் அல்ல தானே. சைத்தாண்ட மூலதனம் பண்ணி சொல்றதுக்கு அது உடன்பாடு இல்லை, அது எதிரிடை. அவன் எதால படைக்கப்பட்டான்? நெருப்பால. ரைட்டா? இப்ப அவன் மூலதனம் பண்ணி நாம இன்னைக்கு ஆழமா எடுக்கக்குள்ள நெருப்பை மட்டும் எடுக்கலாமா? மண்ணை எடுக்கணும், தண்ணி எடுக்கணும், காத்தை எடுக்கணும். இது எல்லாத்தையும் மொத்தமாக தண்ணில பொதிஞ்சிருக்கிற அறிவு எடுக்கணுமா இல்லையா? அப்ப அப்படி அறிவை எடுக்கக்குள்ள நெருப்பு என்கிறது அதுல ஒரு பகுதி தான், ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதுக்குள்ள மண் இருக்கு. இப்ப மண்ணால படைக்கப்பட்டார்கள் மனிதர்கள், அறிவால படைக்கப்பட்டார்கள் மலக்குகள், இப்லீஸ் ஜின்னினம் தான் சைத்தான்ங்கிறத நெருப்பால படைக்கப்பட்டார்கள். அப்ப இப்ப நெருப்பால படைக்கப்பட்ட அவன் பௌதீகத்துக்கு வரக்குள்ள எதிரிட சூட்சுமத்தில எதிரிடைய அடிக்கலாமா? உட்பட. அதைத்தான் உங்களுக்கு ஒரு தெளிவா விளங்கப்படுத்திட்டு வருவோம்னு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு மனிதன் என்று சொல்லி மனிதனுக்கு தான் பகிரங்கமான விரோதி எங்கானே எல்லாமே. அவன் தனக்கு சைத்தான் விரோதி என்று சொல்லி என்ன செய்யல, எங்கேயாவது காட்டல. அவன் கூட்டாளி என்று காட்டல. வழங்கிட்டா? அப்பையும் அந்த இன்சையும் ஜின்னையும் கெடுத்து நான் நரகத்தை நிரப்புவேன் என்று செல்லக்குள்ள சாதாரணமா விகாஸ் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில நின்று அல்லாஹ்னு சொல்லி நாம எடுக்கிற அந்த அந்த மகத்துவம், அவனோட பெரிய அந்த தன்மை, அவனோட சக்தி, அவனோட வல்லமை எல்லாத்துக்கும் முன்னுக்கு நின்று நரகத்தையில ஜின்சையும் ஜின்னையும் நிரப்பவா என்றுதானே கேட்போம். நாம அப்படித்தானே கேட்போம். வைங்களும் ஒரு விஷயத்த புரிதலுக்கு இன்சையும் ஜின்னையும் நான் நரகத்தில் நிரப்பவா, இவன் அவனோட முன்னுக்கு சமனாக நின்று நிரப்புவேன் என்று சொல்றது ஒரு சவால் தானே, ஒரு சேலஞ்ச் தானே. அப்படி சேலஞ்ச் விடக்குள்ள அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எனக்கு இவன் சேலஞ்ச் விடுறானே ரெண்டு, ஏன் அல்லாஹ்க்கு அப்படி வராம ரைட் அப்ப சரி. அதுக்கப்புறம் சொல்லி போட்டு மறக்கான் கியாம நாள் வரைக்கும் இல்ல, எனக்கு எடுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு என்ன அவகாசம் தான். ஏற்கனவே கியாம நாள் வரைக்கும் தான் அவருக்கு அவகாசம் இருக்கு. என்ன அவகாசம்? அது கெடுக்கிறது. கியாம நாள் வரைக்கும் கெடுக்கிற அவகாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளையா மாறி எனக்கு எடுப்பப்படும் நாள் வரைக்கும் தான். அதுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இல்ல உனக்கு தரையலா என்று செல்லாம கபுல் பண்ணனா இல்லையா? அப்ப அப்படி பார்க்கக்குள்ள ஐநைக்கு ஆழமான விஷயம் உடன்பாடு எதிர்மறை என்கிற ஒரு நிலையே அல்லாமல் வேறு இல்லை. இன்னைக்கு அவன் அல்லாவை என்ன செய்யல, வேறென்று அவன் காட்டையும் இல்லை, அல்லாஹ் அவனை வேறென்று காட்டையும் இல்லை. அவன் வேறென்று காட்டினது என்ன? நான் மண்ணால படைக்கப்பட்டவன், அது நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அது மண்ணால படைக்கப்பட்டு என்று அந்த வேறு பிரிச்சான். நெருப்பையும் மண்ணை படைக்கப்பட்டிருக்கிற பொருளை கொண்டுதான் வேறு பிரிச்சான். படைச்சவன் அவன் வேறு பிரிச்சானா? இல்ல, அவன் வேறு பிரிக்கல. அதனால அல்லாஹ் சொன்னா அவன் எனக்கு எதிரி என்று செல்லாம பகிரங்கமான விரோதி மனிதனுக்கு. அப்ப அல்லாஹ் இடத்துல எதிரியா என்று பார்த்தா அவன் நான் கட்டளை இட்டத்துக்கு நீ மறுத்துட்டா என்று செல்லாம உன்னை தடுத்தது என்ன, நான் உன்னை சுஜி செய்யனவா, உன்னை தடுத்தது என்ன என்ற உடனே அவன் இந்த காரணத்தை சொன்ன உடனே அப்படியா ரைட். அப்ப அவன் சாபம் விட்டான். லாகனத்தை செஞ்சான். நீ என்ன செய், இந்த சமூகத்துல இருக்க உனக்கு லாயக்கு இல்ல, இந்த சமூகத்துல உனக்கு இருக்க இல்லாத உன்னை நான் எடுத்தறிகிறேன் என்று எடுத்தறிஞ்சான். இதுல அல்லாஹ் சொல்ற வந்து சைத்தான வந்து நரகத்துக்கு போடுறேன்னு சொல்லி இருக்குது. அப்படி ஒரு சைத்தான் வந்து அல்லாஹ் எதிரிலாட்டியே கடைசிக்கு நரகத்துக்கு சைத்தான போடும். இப்ப அந்த சைத்தான் இதால படைக்கப்பட்டிருக்கான். நரகம் என்று சொல்றது என்ன சாமா? நெருப்புக்குரியதா? நெருப்பு தானா? அப்ப சைத்தான நரகம்ங்கிறையா? நரகமே சைத்தான் என்று சொல்றியா? இல்ல சைத்தானை கொண்டு போய் நரகத்துல போட்டா என்ன செய்யுமா? அதுக்குரிய இடத்துக்கு இல்ல, அதுதான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சைத்தான் என்று சொல்லி அந்த பின்பற்றலுக்கு போயிட்டா படைக்கப்பட்ட பொருள் நரகத்தை நாங்க பொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பெல்லாம் படைச்சிருக்கிறோம். ஹாவியா
எந்நேரமும் எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதுல 7 நரகம் இருக்கி, கனிந்த நெருப்பு, சூடான நெருப்பு, குளிரான நெருப்பு, கனமான நெருப்பு ஒவ்வொன்று. அது ஒவ்வொன்று எடுத்தோம்னா நம்ம 7 நரகத்தையும் பிரிச்சு பார்க்கலாம். அப்ப ஈனைக்கு மொத்தத்தில அவன் நான் நெருப்பு என்று அவன் எதை பாரம்படுத்தான்? நரகத்தை பாரம்படுத்தான். நரகத்தை நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் ஏற்கனவே எங்க இருந்த ஜின்னத்தோட இருந்தவன். அப்ப இதுல சின்னொரு நுட்பம் கொண்டு இவ்வளவு காலம் உங்களுக்கு யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இப்ப நரகத்தில் அந்த காது கேட்காத அந்த மலக்கை நாங்க வச்சிருக்கோம் என்றது என்னைக்கு படுற மாதிரி வந்தான். என்னடா ஏற்கனவே மலக்கூடத்தானே இருந்தேன். இப்ப காது கேட்காத அளவுக்கு ஆக்கி போட்டுத்தான் நரகத்தை பாரம் கொடுத்திருக்கான். காது கேட்காத அளவுக்கு ஆக்கி போட்டு நரகத்தை கொடுத்த உடனே அடுத்த கட்டம் ஒசாதி சொல்றாங்க குருட்டு செய்தான்னு. அப்ப காது கேட்கலாண்டா என்ன அப்ப குருள். அப்ப மொத்தத்துல பார்த்தா அவனுக்கு காது கேட்காது, கண் பார்க்காது. இப்படி எதுக்குமே வேலை செய்யாம ஒரு பிணமாக இல்லாட்டி ஒரு ஜடமாக அந்த பண்புகள் இல்லாத ஒரு நிலை மொத்தத்தில நரகம்ங்கிறது. இதெல்லாம் வேலை செய்ய துவங்கிட்டா அவன் நரகத்தை விட்டு என்ன செய்வான்? இப்போ காது கேட்கும், கண் பார்க்கும் வழக்குகள். அதான் உஸ்தாத் சொல்றாங்க. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பிடிக்கிறதுக்காக உன்னை உணப்புணத்தை உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா சைத்தான். இப்ப ஊடகம் ஒன்று நமக்கு தரப்பட்டிருக்கான். அந்த ஊடகம் என்னையா? சைத்தான். அத ஒரு பாட்டுல வெளிப்படையாகவே கடல்மலை யாவுமே சுஜூதுட நீ ஏன் மறுத்து விட்டாய் மனிதா, நீ ஏன் மறுத்து விட்டாய்? அங்க சைத்தான் ஏன்டா நீ மறுத்தா என்று கேட்காம மனிதனையே காட்டுறாங்க. அப்படின்னா இங்க அந்த மறுத்த மனிதனை தான் இங்க என்ன காட்டுறாங்க? சைத்தான் ஊடகம் என்று காட்டுறாங்க. அப்ப சரியா? ஊடகம். அப்ப ஊடகம் என்று காட்டின இந்த விஷயத்தை வேதம் எப்படி சொல்லுதுண்டா இப்படி காட்டாம இன்சில இன்ஜின்ல இருக்கான். இப்ப இன்சில ஜின்னில இருக்கிறத வெப்பமே இன்சில இருக்காங்க. இன்சில இப்ப நாம தானே மனிதன். நாம நம்மள மனிதன் நினைச்சிருக்கோமா இல்லையா? நம்மள வேதம் செல்லுது அவன் சைத்தான் இருக்கான், கண்ணாசி இருக்கான் என்று சொல்லுது. பாடல் படி இந்த ஊடகத்தை நேரடியா சைத்தான் இருக்கான் என்று சொல்லாம சைத்தான் தான் அந்த ஊடகம் தந்தது, சைத்தான் தான் சைத்தானை தான் தந்து என்று சொல்லுது. அங்க சுஜூது மறுத்த விஷயத்துல நீ மனிதனா இருக்கிறியா? நீ யாரு? சைத்தானோட இருக்கிற நிலையில இருந்து என்றா நீ நாஸ். அதுக்கு சொல்ற அரபுல நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அப்ப மொத்தத்துல இப்ப என்னோட கூட சைத்தான் இருக்கானா இல்ல இல்ல சைத்தானும் ஒரு பக்கம் இரு, நீ நானும் ஒரு பக்கம் இருக்கேன் என்று 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி இருக்கமா? இல்ல மொத்தத்துல இந்த ஊடகம் அமைப்புல மொத்தத்துல அவன் தான் இருக்கானா? மொத்தத்துல அவன் தான் இருக்கிறான். அப்படி என்றா ஒளிம்பி நின்றவன் யாரு? அவன் தான். மத்த ஏதாவது ஒன்று இயற்கையை போய் பாலமா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்று இயற்கையை விட்டு மாறுபட்டு வேறென்று சொல்லி ஒளி மினிக்கா. இயற்கையில எதை ஒண்ணு பண்ணாலும் போய் எடுத்து பார்த்தா மரத்தை எடுப்போம், பறவை எடுப்போம், மிருகத்தை எடுப்போம், மண்ணு விண்ணு எல்லாம் மறுத்தது. சுஜூதி செஞ்ச உடனே அதெல்லாம் என்ன செய்யலாம்? இவன் தான் மறுத்தானா? அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு கடல்மலை யாவுமே சுஜூதிட்டு. அப்ப எல்லாம் சுஜூதி செஞ்சுட்டு. அப்ப மலக்குகள் சுஜூதி செஞ்ச என்ற உடனே சுஜூதி செய்யப்பட்டதுதான் இந்த மண்ணுலகு. இது கடல்மலை யாவும். நீங்க சுஜூதி செஞ்ச என்ற உடனே மலக்குகள் பூரணமா சுஜூதி செஞ்சாங்க. இதனுடைய யதார்த்தம் என்ன? கடல் மண் எல்லாம் சுஜூதி செஞ்சதுதான் அந்த சுஜூது. அது மலப்புத்தாளம் என்று சொல்லி அந்த ஆளும் துறக்கக்குள்ள நமக்கு விளங்க வேண்டி வரும். ஆனா இவன் மட்டும் என்ன செஞ்சுட்டான்? மறுத்துட்டான். அப்படி என்ன இவன் மறுக்கிற அந்த நிலையில இருக்கக்குள்ள நான் என்று சொல்லி இன்னைக்கு மண்ணை எடுத்தானா நெருப்பு எடுத்தானா? நெருப்பு எடுத்தான். நான் என்று சொல்லி நான் நெருப்பால படிக்கப்பட்டவன் என்று இவனை படைச்ச அந்த பொருளை எடுத்தான் நான் என்று. இப்ப நெருப்பை எடுத்துக்கிட்டு தான் இப்ப அப்ப நெருப்பை எடுத்தா என்னையா நிக்கலாம்? ஊடகமா நிக்கலாம். இப்ப ஊடகமா நெருப்பு எடுத்த உடனே நெருப்பு என்ன செய்யும்? நெருப்புட தன்மை என்ன? உதாரணத்துக்கு சொல்றேன். நான் பேப்பர் ஒன்று சரியா? இப்ப இந்த பேப்பர் இருக்கிற இன்னைக்கு நெருப்பை வச்சுட்டோம்டா நெருப்பு என்ன செய்யும்? பதி பேப்பர் பொசுக்கி கடைசா பார்த்த உடனே ஈனைக்கு முடியக்குள்ள நெருப்பு அந்த பத்தின நெருப்பு ஈனைக்கு இருக்குமா இல்லாமா? அப்படி என்ன நெருப்பு இருக்கிறேன்டா ஏதோ ஒன்று பிடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? நெருப்பொண்டு நமக்கு தெரிய வேண்டாம், நெருப்பொண்டு இருக்கேன் நமக்கு தெரிய வரேன், ஏதோ ஒன்றை என்ன செய்யணும்? அது பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இதுல தண்ணிய பிடிச்சிட்டு நிக்குமா? காத்து பிடிச்சு நிக்குமா? அப்ப இவர் எதை பிடிக்கலாம்? மண்ணத்தான் பிடிக்கணும். அதுதான் அவர் என்ன செய்ய பிடிச்சதான் சொன்னாரு.
சரியா? அது மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டது. அவனுக்கு பிடிச்சிட்டானா இல்லையா விஷயத்த? எனக்கு பிடிக்கக்கூடிய அப்ப அவனுக்கு உள்ளுக்குள்ளால அதோட என்ன ஏற்பட்டிருக்கு மண்ணோட. நான் பிடிச்சு நிக்கிறதுக்கு எது நல்ல ஒரு இடம் மண் தான் இப்ப சரி வரும். அப்போ உடனே நான் நெருப்பண்டு அவன் உணர்ந்த உடனே நெருப்பு இப்ப என்ன செய்யும்? பிடிக்கிறதுக்கு எதை எடுக்குது? இப்ப நான் மண்ணென்று சொல்லி மண்ணாலான உடலை மனுஷன் என்று நம்பிட்டு நிக்கிறவன் இப்ப யாரு? இப்ப சும்மா லேசா நுட்பமா காட்டுறேன். இப்ப உங்களுக்கு பகல் பசிக்குது என்ற பசி என்ன எங்க இருந்து வந்துச்சு? அது ஒரு உணர்வா இல்லையா? பகல் எல்லாருக்கும் நமக்கு பசி வந்துச்சா இல்லையா? பசி என்ற உடனே அந்த பசி என்று சொல்லி ஒரு உணர்வு மாறத்துக்கு அப்படி ஒரு உணர்வு எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படை ஏதா இருக்கும்? மண்ணா இருக்குமா, நெருப்பா இருக்குமா? நெருப்பு பசி தான் வரும் எல்லாருக்கும். அப்போ சும்மா வைங்க இப்ப இன்னைக்கு நெருப்பை வச்சோடனே அதுக்கு என்ன அவன் என்ன செய்யணும்? இப்ப சாப்பிட கொடுக்கணும். எதை சாப்பிட கொடுக்கலாம்? பேப்பர் உங்களுக்கு தெரியுது யதார்த்தத்துல என்ன இது? கொடுத்த உடனே இப்ப அவர் நின்று கொடுக்காரு, நின்று குடிச்ச உடனே இவர் இப்ப நின்று குடிச்ச உடனே மண் என்ன செய்யுது? இப்ப ஒரு நிலையை பெறுது. பெற்ற உடனே இப்ப நான் அந்த மண்ணால படைக்கப்பட்டவன் அவன் என்று சென்றவன் இப்ப எங்க இருக்கான்? வெளிப்படையா இருக்கானா, உட்படையா இருக்கானா? சுற்றுமா இருக்கான். அப்ப வெளிப்படையா இருக்கிற நான் இப்ப மண் என்று சொல்லி மண்ணான மனித உடலை மனிதன் என்று நம்புகிறாய். இன்னொன்று காட்டுறாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமான நம்பி அப்ப நிழலை போன்ற அந்த உடல் என்னத்தால ஆகிரிக்கு? மண்ணால ஆகிரிக்கிற அதை நிஜமான நம்ப வச்சு அங்க நரகத்துல கொண்டு போய் நெருப்புல தள்ளுறான் என்றா அவன் நான் நெருப்பு என்று உணர இங்க என்ன செய்யுது? பசிக்குது. மர கொஞ்ச நேரம் போக்குள்ள தாகம் ஏற்படுறது என்னது காரணம்? தண்ணி குறைவு இல்ல நெருப்புட தன்மை, சூட்டுட தன்மை உடல்ல கூடி மண் இருக்கிற அந்த மண்ணாலான உடல்ட தன்மை என்ன செய்யுது? அங்க வறண்டு போகுது. இப்ப நம்ம இயற்கையிலே போய் ஒரு நிலத்துல நிக்கிற மரம் அண்ணா வாடி போகுதுன்னா என்ன செய்யற? அது முன்னிலையில போய் தண்ணி ஊத்துறோம். இங்க தண்ணிலையில ஊத்துறோம் போட்டு தண்ணியை. தண்ணி ஊத்தினா இல்லையா? அப்ப இப்ப இன்னைக்கு என்ன சூடு கூடிக்கு, சூடு கொஞ்சம் கூட தாகம் வருது, வந்த உடனே கொஞ்சம் தணிக்க வைக்குது. அப்ப இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த ஊடகமாய் தந்த ஊடகத்துல நான் நெருப்பு என்று சொல்லி படைக்கப்பட்ட பொருள் உணரப்பட்டிருக்கா? நான் உடல் என்று சொல்லி அந்த மண்ணாலான மனித அந்த உடல் இருக்கின்ற இன்னைக்கு உணரப்பட்டிருக்கா? எது உணரப்பட்டு? அப்ப இன்னைக்கு அவனை இவன் என்ன செஞ்சிருக்கான்? நான் நெருப்பண்டு உணர்ந்து நிக்கிறதுக்காக மண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஒளிப்பி நிப்பாட்டி வெளிப்படுத்தி காட்டுற பௌதிகத்தை இவன் பாரம்படுத்திருக்கான் இல்லையா? அப்படி பாரம்பரியத்தால இவர் அறிவுல வந்து நின்று நான் ஒரு பொருள் என்று சொல்லி உணர்ற அளவுக்கு ஒரு இடத்தை எடுக்காது. இவர் படைக்கப்பட்ட இந்த மண்ணையும் விட்டு படைக்கப்பட்ட இந்த நெருப்பையும் விட்டு தாண்டி நான் என்று சொல்ற யார் என்ற இடத்துக்கு வந்துட்டாரண்டா. எவனை கொண்டாந்து இப்ப இதுக்குள்ள வச்சு இப்ப எதிரி யாருக்கு செய்தான்? இன்சானுக்கு. ஏன் அவன் பகிரங்கமான இறுதி என்றான்? அவனை கொண்டாந்து பகிரங்கமா காட்டி விட்டான் வெளியே. எப்படிப்பட்ட ஆற்றல் தெரியாம என்ன பொருள் என்று விளங்காம, என்ன நிலை என்று விளங்காம, எந்த இழிப்பென்று விளங்காம ஒரு காலத்துல இருந்தவன வெளியே கொண்டாந்து பொருளா காட்டினே யாரு? இப்ப யாரு காட்டுறான் அவனுக்கிட்ட? நீ இங்க பாடுற உன்னதம் பாரு. அப்ப இப்ப இன்னைக்கு அல்லாஹ் அவனுக்கிட்ட சொல்றான், அவன் உன்னை வேறையா காட்டுறான். உனக்கு உதவியா தந்த ஊடகம் எல்லாத்தையும் எதிரி பயன்படுத்தி உன்னை என்ன செய்யறான்? உளநோயில ஒண்ணு மாட்ட வைக்கான். என்ன அந்த உளநோயில மாட்ட வைக்கிற தெரியுமா? இந்த நான் உடல் என்று சொல்லி நீ நிலை என்ன நான் என்று சொல்லி நான் படைக்கப்பட்ட பொருளை நீ உணரு. இப்ப ஈனைக்கு அல்லாஹ் உன்னை தடுத்தது என்ன என்று கேட்கக்குள்ள, நீ ஏன் மறுத்தா என்று கேட்கக்குள்ள அவன் வெளிப்படையாவே சொல்றான், நான் நெருப்பென்று சொல்றான். அப்படின்னா இன்னைக்கு நான் என்கிற ஒரு விஷயமும் இருக்கு, படைக்கப்பட்ட அந்த பொருளை இவன் உணர்றான் என்கிற ஒரு விஷயமும் இருக்கு. கொஞ்சம் ஆழமா இருக்கும். நான் என்று சொல்லி அந்த நெருப்பும் இவன் என்ன செய்யறான்? உணர்றான், நெருப்ப காண்றான் இல்லையா? இப்ப இவன் என்ன செய்யறான்? இன்சையும் ஜின்னையும் கெடுப்பேனுங்க. அப்படின்னா இன்சும் ஜின்னும் ஏற்கனவே இருக்கிற நிலையில இருந்து என்ன செய்யறான்? இப்ப இவன் கெடுக்கான். அதை கெடுத்த உடனே இப்ப வந்து இன்சும் ஜின்னும் என்ன செய்யறாங்க? நாங்க புறந்திருக்கோம்,
என்ன வாழ்றோம், நாங்க இறந்து போவோம் என்று சொல்லி இந்த மண்ணில வந்து நிக்க புரிபடுகிறது. பௌதிகம் நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு வந்து அவன் நான் நெருப்பு என்று படைக்கப்பட்ட பொருளை உணர்ந்த மாதிரி அவன் கெடுப்பேன் என்று சொன்ன அந்த எப்படி கெடுத்திருக்கான், அந்த கெடுப்பேன் என்று சின்னத்தை எப்படி அவன் சாதிச்சிருக்கான்டா, நான் உடல் நீ நம்பும், நான் உடல் என்று சொல்லி உணரு என்று இப்ப நமக்கு அதை உணர்த்தி அதை உணர வச்சு எந்த சொந்த நிலைய நான் இருந்த நிலைய மறக்க வச்சு இதை நம்ப வச்சு வாழ சொல்றதால நிஜம் என்று சொல்லி என்ன நம்ப வச்சதால அவன் நான் தடுத்து நரகத்தை நிரப்புவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிய அந்த சேலஞ்ச நிழலை போன்ற உடலை நிஜமான நம்பினத்தால நரகத்தில வீழ்ந்துட்டனா இனி தம்புல போறனா அப்ப நான் 24 மணித்தியாலமும் நிலையாக இருக்கிற நிஜமாக இருக்கிற என்ற சொந்த நிலையை மறந்து நிழலை போன்ற ஒரு உடலை நிஜமென நம்பி 24 மணித்தியாலமும் அந்த உடலுக்குரிய தேவைக்காகவே நான் வாழ்றேன்டா, நான் வாழ்றேனா அப்படி என்ன வாழ வைக்கானா? அப்ப இப்ப அல்லாஹ்வை கொண்டாந்து போட்ட நம்மள அல்லாஹ்க்கு அவனுக்கும் சம்பந்தம் பிரிக்க அவன் கொண்டாந்து அவனை நரகத்துல போடுவானா, அவன் கொண்டாந்து ஜன்னத்துல போடுவானா? அவன் இதுக்கு மார்க்கத்தை கடந்தது, அவனுக்கு இந்த மார்க்கத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை. அவன் சொல்றான் நம்மகிட்ட பகிரங்கமான விரோதி, அவன் உனக்கு உணர்த்த மாட்டான், உன்னிலேயே அறிய விட மாட்டான், ஊடகத்தை என்ன செய்வான் நீ என்று நம்ப வச்சு நரகத்தில வீழ்த்துவான். இது அவன் செய்யறானா இல்லையா? இது செய்துட்டு இருக்கிற இதே நிலைக்குள்ள அப்படி அந்த ஊடகத்துக்கே வாங்க. இப்ப திரும்ப உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா ஷைத்தானி என்று அந்த ஊடகமாக தந்திருக்கிற அந்த ஷைத்தானுங்கிற அந்த ஊடகத்தை உன்ன அறிவை பயன்படுத்தி இப்ப அந்த அறிவு எங்க இருக்கு? அது ஊடகத்துல நிக்கி அந்த அறிவைத்தான் உங்களுக்கு உலகப்படுத்திட்டு இருக்கேன். அதுல அறிவு இருக்கு. உன் அறிவை பயன்படுத்தி இந்த அறிவு எங்க இருக்கண்டா உள்ளமனும் வீட்டினிலே, எங்க உடல் என்னும் வீட்டிலே இல்லை, உடல் என்கிற வீடு உள்ளம் என்னும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடு தம்பி, தலை நிமிர்ந்து வாழலாமங்க. அப்படி என்ன ஈனைக்கு உள்ளம் என்கிற நம்மளோட உள்ளத்தில ஒரு அறிவொன்று உறங்கி போய் கிடக்கு. இரவையில நான் உறங்கிட்டேன் என்று என்ன உறங்க வைக்கிறது எது? அந்த அறிவுதான். அறிவு உறங்கி கிடக்கிறதால நான் உறங்கி கிடக்கு. இதே ஒரு பாட்டில கெட்ட நரகத்தின் பெயர், நரகத்தின் பெயர் என்று சொல்லல, கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறங்குறது. அறிவு அப்படி உறங்கி கிடந்தா அது கெட்ட நரகம். அப்ப இந்த பௌதீகத்துக்கு வந்து ஊடகத்தை நான் என்று உணர வச்சும் எங்க வீழ்த்துறான்? நரகத்திலாம் வீழ்த்துறான். சரி, அதுல இருந்து தாண்டி என்ன நான் உணர்வோம், என்ன பிடிப்போம் என்று சொல்லி சிந்திக்கக்குள்ள அந்த சிந்தனை செய்கிற அந்த சிந்திக்கிற அந்த சிந்தனையை தூண்டுற அந்த அறிவை உறங்க வச்சு அந்த என்னுடைய நிலையை காட்டாம எந்த நிலையை உணர விடாம அங்கேயும் கொண்டு போய் குருட்டு செய்தான் இருட்டுல வீழ்த்துறான். என்ன அது இருட்டு? உறங்கி ஒழுங்குற ஒருத்தர்கிட்ட கேளுங்க, நீங்க என்ன சொல்லுவாரு, என்ன நீங்க இரவு 6 மணித்தியாலம் உறங்கி கிடத்தீங்கவா இல்ல உறங்கிறது என்ன? அங்க ஒன்றும் இல்லை சொல்லுவாரா இல்லையா? உறங்கி ஒழுங்குற ஒருத்தர்கிட்ட நீங்க கேளுங்களேன், மறுமையிலே என்னை தட்டி ஒழுப்பினது யார் என்று நித்திரையில இருந்து ஒழும்ப போறாரு. ஒழுங்குற அவர்கிட்ட நித்திரையில் தட்டி ஒழுப்பினது யார் என்று அவருக்கு யாரு தட்டி ஒழுப்பினானது இல்லையா? அங்க யார் தட்டி ஒழுப்பினேன்? அவரை வேற யாரும் மிதிக்க தட்டி ஒழுப்ப? அவர் உறங்கினாலும் அந்த நினைவு உறங்குமா? இல்ல, அது உறங்காது. ஏன்? அதுகிட்ட உறக்கம் இருக்கா? இல்ல, அது தட்டிட்டு தான் இருக்கும். ஒழுங்கு என்ன உணரு, நான் விழிப்ப தயிரிக்கா நீ என்ன உணர்றதுக்கு தட்டி ஒழிப்பின இவன் ஒளிம்பின உடனே என்ன செய்வான்? இந்த ஒளிம்பி நிக்கிறத நம்பு அந்த அறிவு அறிய வேண்டிய அறிவை மற 2 பூட்டையும் போட்டுட்டோன்னு இவர் தன்னை பத்தி சிந்திக்கிறையும் இல்ல, தன்னை பத்தி உணர்றையும் இல்ல. ஊடகம் கொண்டு தரப்பட்டு என்ன நான் உணர்றதுக்கு என்னுடைய நிலை அறியறதுக்கு நான் வந்திருக்கேன்ங்கிற இடத்துக்கு வரையும் இல்லை. இப்ப பகிரங்கமான விரோதி இல்லையா? பகிரங்கமா கெடுத்து போட்டானா இல்லையா? இந்த பகிரங்கமான விரோதி என்றதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்றதுக்குண்டா உன்னை வெளிப்படையாவே கொண்டு வந்து காட்டி விட்டான். பாத்தீங்களா? வேறுபடுத்தியே காட்டி போட்டான். அப்ப இன்னைக்கு அடுத்த வரையில உஸ்தாது சொல்றாங்க, அந்த உறங்குகிற அந்த அறிவை தட்டி எழுப்பு. அதை எப்படி தட்டி எழுப்புற? கொஞ்சம் நினைவு இருக்கண்டு நினைவை பிடிச்சி அந்த நினைவுல நான் இருக்கிற நிலை என்று அந்த நான் என்கிற உணர்வு அவ்வா என்று சொல்லி நம்பி இப்ப நாம என்ன செய்யறோம்? நிலத்தில கிடக்கிற புல்லு பூண்டு அது இதுகளை எல்லாம் கொஞ்சம் இல்லமாக்கி போட்டோம். தேவையானதை நாம அறுவடை செய்யக்கூடியதை நாம நிலையாக கூடிய ஒன்றை கொண்டு போய் அங்க விதைக்க போறோம். ஏன்னா அந்த விதை இதை உணர்ற விதை, இதை உணர்ந்துகிட்டு இருக்கிற விதை போய் அங்க உள்ளத்தில அதை நிலைப்படுத்தி அறிவத்தை ஒழுப்புறோம். அறிவு இப்ப என்ன செய்யுமா? இன்னைக்கு இப்ப நீங்க நினைவு பிடிச்ச அந்த நான் அந்த நினைவுக்கு தன்னை கொடுத்தீங்களா, தன்னை சிந்திக்கிற இடத்துக்கு அந்த உள்ளத்துக்கு குடுபட்டா உன் அறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் இதை அந்த சைத்தானி என்று தந்த அந்த ஊடகத்தை புரிஞ்சு கொண்டான். அப்ப நாம என்ன செய்யறோம்? நமக்கு தரப்பட்ட அந்த ஊடகத்தை புரிந்து கொள்ற இடத்துக்கு வரோம். இந்த புரிந்து கொள்ற இடத்துக்கு நம்மள வர வைக்கிறது எது? என்ற அறிவு.
அப்படின்னா இப்பதான் எனக்கு என்ன வேலை செய்யுது? அறிவு அறிவு வேலை செய்யுது. அது யார் அறிவு? எந்த அறிவு? அது எந்த அறிவு? உலக அறிவா? இன்ஜினியர் ஆயின அறிவா? டாக்டர் ஆயின அறிவா? சொந்த உணர்வு. இல்ல ஜனாதிபதி ஆயின அறிவா? இல்ல இந்த உலகத்தையே பூரணமாக கசக்கி புழிஞ்சி படிச்சு முடிச்ச அறிவா? அந்த எல்லா அறிவும் சேர்ந்துதான் அந்த அறிவை ஒழுப்பாம இருட்டுல கொண்டு போய் போட்டிருக்கேங்கிறத உணர்வு இன்னைக்கு. இந்த எல்லா அறிவில்ல உண்மையிலே நான் என்ன உணர வைக்கிறது, என்ன நான் உணர்றதா அறிவு. ஏன் இன்சையும் ஜின்னையும் அறிவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. யாரு? இன்சா இருக்கிறவன் தன்னை, ஜின்னா இருக்கிறவன் தன்னை அறியறதுக்காகவே அன்றி படைக்கவில்லைடா. இந்த இன்சையும் ஜின்னையும் இந்த உலகத்தை தேர்றதுக்காக படைச்சிருக்கா? இந்த உலகம் பண்ணி செல்றது அறிவா? புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆகியா, புனிதர்கள் வாழ்வில் மயக்குலகம். அப்ப இன்னைக்கு இந்த அறிவு என்கிற இந்த அறிவை பயன்படுத்தி அந்த ஊடகத்தை இப்ப புரிவர். ஏன் இந்த ஊடகம் இருக்கிறதால எனக்கு இந்த உலகம் தெரியுது என்ற அந்த அறிவு உணர்ச்சி கொடுக்குமா இல்லையா? இப்ப எனக்கு இந்த உலகம் தெரியுது, ஊடகம் இருக்கிறதாலே. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தையால இந்த ஊடகம் மறந்துட்டா எங்க படுத்த பெட்டாவது இருக்குமா? படுத்த கட்டில், படுக்கிற ரூம், எந்த அட்ரஸில எந்த விலாசத்தில இன்னைக்கு படுக்க உலகமே மறைஞ்சிடும். அப்ப அறிவு பயன்படுத்தணும்னா அந்த ஊடகத்தை நமக்கு என்ன செய்யுது? புரிய வைக்குது. இந்த ஊடகத்தால இந்த உலகமே உனக்கு தெரியுது. அப்படின்னா இப்படி உலகமாக என்ன கொண்டாந்து என்ன இப்படி கட்டுண்ட ஒரு ஆளா கொண்டாந்து காட்டின இந்த பௌதிகத்தை பாரமெடுத்தவன் யார்? அவன் பகிரங்கம் அடிக்கானா இல்லையா இப்ப விரோதி? அப்ப எந்நேரமும் நான் எதோட சம்பந்தப்படுறேன்? எந்நேரமும் யாரோட சம்பந்தப்பட்டு இருக்கேன்? எந்நேரமும் என்ன இது எல்லாத்தையும் காட்டி கெடுத்துக்கிட்டு இருக்கானா? வழிய காட்டிட்டு இருக்கானா? எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நான் கெட்டுட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? கெட்டு போய் இருக்கிறதால, நான் கெட்டு போயிட்டே அந்த கெட்ட வழியில போறதால என்ன கெடுத்துக்கிட்டு இருக்கிற இது எல்லாத்தையும் அங்க போய் உணரக்குள்ள பார்த்தா நான் எதிர்மறைய அந்த நிலையை நான் தான் உருவாக்கியிருக்கேன். அன்னைக்கு போய் அவனுக்கிட்ட ஷைத்தான் தான் என்ன கெடுத்தான் என்று சொல்றேன். அவன் மாறி என்கிட்ட கேட்கான், ஷைத்தான் கெடுத்தான் அப்ப உண்டு அறிவை என்ன செஞ்சா என்ற உடனே இப்ப நான் அறிவை பயன்படுத்தினால இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? இந்திய புத்தி எங்க வந்திருப்பேன். நான் சொல்ற அறிவு உலங்குதாரு எந்த அறிவு என்ன எனக்குணர்த்துற அறிவு உள்ளமண்ட வீட்டில உறங்கி கிடக்கிற அந்த அறிவு விழிப்படைஞ்சு என்னடா உணர்ந்திருந்தா அறிவை பயன்படுத்திருப்பேனா இல்லையா? பயன்படுத்தி நான் ஊடகத்தை என்ன செஞ்சிருப்பேன்? புரிஞ்சிருப்பேன். புரிஞ்ச உடனே உன்னறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே வழக்காடு. இப்ப உயர்நிலைக்கு போற என்ற அறிவை பயன்படுத்துறதும் அந்த அறிவை நான் உணர்றதும் அந்த அறிய வேண்டிய அந்த விஷயத்தை நான் செய்கிறது தான் இன்சான். அப்ப நானுங்கிறது தான் இன்சானே அல்லாமல் இந்த ஊடகம் எனக்கு தரப்பட்டிருக்கி என்னத்துக்காக? என்ன உணர, என்ன அறியறதுக்கு என்ன பிடிச்சிருந்தேன்டா. இப்ப இவர் வழி எடுக்கலாமா? அப்ப இந்த வழியை உணர்றதுக்கு இப்ப அவன் மாறி என்ன செய்வான்? இப்ப எனக்கு பகையா நிப்பானா உறவா இருப்பானா? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றான், அவன் எனக்கு கட்டுப்பட்டுட்டான். கலிமா சொல்லி வந்தாச்சு சார். இல்ல ரசூலுல்லாஹ் வெளிப்படையா சொல்றாளா இல்லையா? எனக்கு சைத்தான் கட்டுப்பட்டான்னு சொல்றாளா இல்லையா? அவன் என்ன செஞ்சா தான் என்ன உணர்றதுக்கு அவனை பயன்படுத்தலாம். இப்ப அவன் என்ன செய்வான்? உதவியா அமைவான். ஏனென்றா அல்லாஹ்வை படிச்சு கொடுக்கறதுக்கு, அல்லாஹ்வை யார் என்று சொல்லி அங்க பதிய வைக்கிறதுக்கு அவன் மாஸ்டரா இருந்த இப்லீஸ், சைத்தான் இல்ல அவன் மலக்குகளிட மாஸ்டர். அப்ப மலக்கு தாளம் வந்த உடனே அவன் மாஸ்டரா நிப்பான். இன்னைக்கு இதெல்லாம் உடைச்சு திரையில உடைச்சு கூடப்பாரு இல்ல, ஆழமான விஷயம். பின்ன வெளியில யாரும் கேட்டா குழம்பிடுவா, என்னடா இவன் சொல்றான். அந்த நிலை உண்மைதான். குழம்பட்டு குழம்பு அமெரிக்கன் ஹக்கில்லாம் வந்த வழி போற வழி. அப்ப இப்ப அவன் உறவா பகையா? உறவாகிறான் யாரோட? இன்சானுடைய. நான் என்று சொல்லிய தன்னை யார் என்று அவன் உணர்றான். யாரோட உறவாகிறான்? அவனுக்கு பகை. அவன் பகை என்ன சொல்லிக்கனா? அவனை கெடுத்து நேரத்துல போடுவான் எங்க சொல்லிக்கனா? அப்ப அவன் கெடுத்து நேரத்துல போடுற விஷயத்த வேற பிரிச்சு நீ இல்ல வப்பாது ரெண்டு நீ ஒண்ணு உணர்ந்துகிட்டு போகண்டாங்க பகை உறவாய் மாறிவிடும், பகல் கனவு நீங்கி விடும். இப்ப போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஒரு பகல் சொட்டு நிறம் தாங்கள் எடுத்துக்கிட்டு வரேன் பரவரு பகை உறவாய் மாறிவிடும், பகல் கனவு நீங்கிவிடும், பக்தியின் உச்சநிலை முக்தியில் சேர்த்து விடும், பாதையை விட்டு விடாதே. இதுதான் பாதை, இதுதான் மார்க்கம், இதுதான் நான் என்னுடைய சொந்த இருப்புல இருக்கிறதுக்கு நான் போற இடம். இப்ப போய் நின்றுக்கிட்டு என்ன சைத்தான் எடுத்தான் என்று சொன்னா நான் கூறுற வார்த்தைக்கு அங்க ஏதாவது இருக்கா? கெடுத்தையாப்பவன் கெட்டு போனியா? அப்ப கெட்டு போனது கெடுத்து யாரு? அப்ப அவனை நாங்க எரிகட்டைகளாக நரகத்துக்குரிய நரகத்துக்கு எரிகட்டைகளாக கற்களையும் இன்சானையும் படைத்திருக்கிறோம் என்கிற வாக்கு நடக்குதா பாரு. சரியா நடந்துச்சு. நல்ல பாயிண்ட்.
அப்ப ஈனைக்கு அவன் யாரையும் கொண்டு போய் நரகத்துல போடுற வேலை அவன் செய்யறதும் இல்ல, அவன் யாரையும் கொண்டு போய் சொர்க்கத்துல போடுற வேலை அவன் செய்யறதும் இல்ல. நாம தான் என்ன செய்யறோம்? உடலை நான் என்று உணர்ந்து உடலோடையோ நம்ம வாழ்ந்தோம்டா, உடலுக்காகவே நம்ம வாழ்க்கை போனா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நரகத்துக்கு போயிட்டு இருக்கோம்ங்கிறது ஆரம்ப பிள்ளைகளுக்கு விஷயம். ஆனா நரகத்தில் கிடக்கும்ங்கிறது ஆரம்பமான விஷயம். ஆனா நரகத்துல கிடக்கும்ங்கிற விஷயம் எப்ப தெரிய வருமாட்டா? சரியா? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் இல்லையா? இப்ப நீங்க இதுவரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச மொத்தமும் ஒருக்காய் அப்படியே சிந்திச்சு பாருங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று புரியும் உங்களுக்கு. நேற்று நடந்த விஷயம் உங்கள்ட்ட இப்ப அனுபவமா இருக்கன்னு நீங்க நினைக்கிறது அனுபவமே கிடையாது, ஒரு காணல் நிற்பாரு. இப்ப நாளைக்கு அனுபவிக்கணும் பண்ணி நிற்கும். அப்ப இங்க இன்பம் என்று சொல்லி அனுபவிக்க எந்த இருக்குன்னு அங்க தேடி பார்த்தா இன்பம் என்று அனுபவிக்கிறது மாறி என்னையா வருகிறது, துன்பமா உருப்பெற்றுமா வருகிறது. இப்பதான் இந்த இன்பத்தை அனுபவிக்கிட்டு அங்கால திரும்பினோட மாறி என்ன செய்தது? துன்பமா மாறி வருது. அப்படி என்ன இந்த அனுபவிக்கிறதுக்கு இன்பம் இருக்கா துன்பம் இருக்கான்னு பார்த்தா இந்த இன்ப துன்பத்தில துவண்டு போய் இன்னும் வாழ்ற வாழ்க்கை ஒரு மாய்கை. புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே இந்த மறையும் உலகு மாய்கை. இந்த மாய்கை என்கிற விஷயத்தை நிஜமென நம்பி நிஜம் என்று சொல்லி அதுக்காக வாழ வச்சு பின்னாடி வாழு என்று சொல்லி நித்தியமா நிலையா இடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை ஊட்டி இல்லாமக்க போறானா, நித்தியமா நிலையா இடிப்ப தர போறானா? அப்ப கதம்ப கலையில் கனிந்த வாழ்வு கலைந்து மண்ணாயும் அவர் மண்ணு கொண்டு வைக்கிறதோட அவரோட வாழ்க்கையும் சரி அவ்வளவு காலமும் வாழ்ந்த அவ்வளவும் ஒரு வீணும் விளையாட்டு. இந்த துனியாவுடைய ஹயாத் இதைத்தான் புரிய வைக்க அப்ப நெருப்பு இத பத்தி வச்சாச்சு இல்லையா? பத்தி வந்து நெருப்பு இருக்குமா? அப்ப அதுவும் இருக்காது. பேப்பர் இருக்குமா? ஆனா என்ன இருக்கும்? சாம்பல் வைக்கும். அப்படி என்றா அவன் கடமையை செஞ்சு போட்டு அவன் ஈக்கானா இல்லாம ஆயிட்டானா? ஆனா இது இனம் மாறிட்டுவா. அப்ப சொல்லாமல் மரணம் இனம் சொல்லாமல் மரணம் வேறொரு இனமா மாற்றும். இந்த வேறொரு இனமா மாறுறதுக்கு அவன் என்ன செய்யறான்? உதவியா இருக்க, அவ்வளவுதான். அவன் கெடுக்கல. நாம அங்க போய் அவன் கெடுத்தான் உடனே அந்த கூறுற வார்த்தை இங்க ஈடுபடாது. ஏன் அவன் கெடுக்க ஆளே இல்லையே, எங்க ஆளை காட்டு ஆள் ஈகணுமே. அவன் நாம போய் அவன்கிட்ட சொன்னோம் இப்படி செய்தான் என்ன கெடுத்தான் உடனே அவன் சொல்லுவான் நான் அவனை பயிரங்கமான விரோதி உங்களுக்கு சொன்னேன் தானே, உங்களை அறிவை பயன்படுத்தினீங்களா என்றுதான் கேட்பான். கேட்டோன்னு அடுத்த வருஷம் செய்தான் கெடுத்தான் என்னும் கூறும் வார்த்தை எடுபடாதான். அப்ப அவன் போல போய் ஒரு செய்தான் ஒருத்த கெடுத்தான் என்று சொன்ன உடனே அது எடுபடாதுங்க. என்ன அங்க காரணம் என்று பார்த்தா அனக்கானல. இப்ப நான் என்ன கெடுத்தான் காட்டுறதுக்கு நிப்பான பக்கத்துல அவன் தான் என்ன வேற ஒரு இனத்தை மாத்தி போட்டு அவன் போயிட்டான். புரியுதா? புரியுதா நான் சொன்ன விஷயம்? அப்ப மாறி கேட்க உனக்கு அறிவு தந்தேனே நீ என்ன செஞ்சா? அதை கொண்டு போய் அந்த கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கம் என்று சொல்லி அது ஒவ்வொரு நாளும் உறக்கத்தில கிடந்திருக்கி. உள்ளத்தில் முத்திரை உலகத்தில் நித்திரை கனவுல வாழ்ந்திருக்கேன். அதனால இங்க நம்புல அல்லாஹ் கெடுக்கையும் இல்லை, நரகத்துல போடையும் இல்லை. நம்புல அல்லாஹ் நல்லவனாக்கையும் இல்லை, ஜன்னத்துல கொண்டு போய் என்ன செய்யல நம்மள போடையும் இல்லை. இங்க ஜன்னமும் நரகமும் நாம தேடிக்கிறோம். அது ரெண்டையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? பிரிச்சு அறிவிச்சிருக்கான். உள்ளத்தை சில மனிதர்களை நரகம் சூழ்ந்திருக்கான். சரியா? சில பயபக்தி உடையவர்களுக்கு நாங்க ஜன்னத்தை கொண்டு வந்து தருவோமுங்க. அப்படி என்றா இன்னைக்கு என்ன அர்த்தம்டா? நரகம் சூழ்ந்திருக்கா அந்த என்ன சூழ்ந்திருக்கணும் எப்பவுமே நான் இருக்கிற இடத்துல நரகம் இல்லாம சூழ்ந்திருக்கா மொத்தத்தில நரகத்திலாம் கிடக்குன்னு அர்த்தம் வருமா? அப்படி நரகத்திலே நான் பூரணமா கிடக்குன்னா நரகம் சூழ்ந்திருக்கின்ற அர்த்தம் என்ன அங்கே பார்த்தா என்ற உள்ளம் என்ன செய்யல, இன்னும் என்ன உணர்றதுக்கு என்ன அறிகிற நிலைக்கு வரல. இவ்வளவுதான். அது என்ன செய்து என்ன மறந்து ஏதோ ஒன்று நிஜமன அவன் காட்டி ஏதோ ஒரு நிஜமன நம்மளை நம்ப வச்சு மாகையில கொண்டு போய் என்ன செஞ்சு விட்டா? சொல்லி விட்டான். அதை வஸ்தாது 3 வரியில சும்மா அழகா சொல்றா. புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆகியா, புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறையுதாலே மறையும் உலகம் ஆகியா. உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாது. அப்ப மொத்தத்தில எல்லாம் என்ன என்ன சொல்லுது? உங்களுடைய வமல் ஹயாத்து துனியா, இந்த துனியாவுடைய இந்த ஹயாத்து வீணு விளையாட்டு. இப்ப நினைவு வந்த உடனே 10,000 கோடியை வச்சுக்கிட்டு வாழ்ந்தியவரு யாரு? நம்ம இந்தியா யாரு? அம்பானி. 1,00,000 கோடியை வச்சுட்டு வாழ்ந்தியா? நினைவு வர இந்த ஒரு குடிலுக்கு ஒழும்பினார்டா எப்படி இருக்கும்? நிச்சயம் ஒரு குடிலுக்கு ஒழுங்குவாரு.
அவர் எல்லாத்தையும் மறுமையில சுமந்தே ஆகும். இதெல்லாம் இப்ப விவரிச்சு செல்லலாம். இல்லாட்டி இப்ப பிச்சைக்காரனை பார்த்து நீங்க யோசிங்க, அவன் இம்மையில நிக்கானா மறுமையில நிக்கானா? அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறல. அல்லாஹ்வுடைய அந்த இதுல எந்த அநியாயமும் கிடையாது, அநீதி செய்யவே மாட்டான். அப்ப இப்ப அதே நேரத்துல சொர்க்கம் என்றா ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துருக்காரு விகாஸுக்கு. சொர்க்கம் என்றாலும் ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்தாங்க விகாஸ். இல்ல அவளுக்கு நான் என்று உணர்ந்து உதாரணத்துக்கு ஆழமாவே எடுப்பனாமே ஆரம்ப விஷயம் தேவையில்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் ஆரம்ப விஷயம். உடலை நான் என்று உணர்ந்து அந்த கட்டுண்ட நிலைய படைக்கப்பட்ட அந்த பொருளை நான் நெருப்பண்ட அவன் உணர்ந்த மாதிரி இப்ப நான் உடல் என்று சொல்லி மண்ணால படைக்கப்பட்ட அதை உடல் என்று உணர்ந்துகிட்டு நின்றா நான் இங்க கொண்டு போய் வீழ்வேன், நரகத்தில கொண்டு போய் வீழ்த்தேன். சொல்றேன், நிழலை போன்ற உடலை நிஜமன்னு நம்பி நரகிட வீழாது. அப்ப உடல் என்று சொல்லி ஒன்று இருக்கிறதாகவும் அதை நிஜமன்னு நம்பிட்டேன்னா இந்த உலகம் எனக்கு நிஜம் இல்லையா? அப்ப இப்ப நான் அப்படி நம்பி அப்படி நிக்கிறதால எனக்கு இந்த உலகம் நிஜமா தெரியல இல்லையா? தெரியுது. அப்ப உதாரணத்துக்கு இதை நீங்க லேசா புரிஞ்சு கொள்றேன்டா, கனவு காண்ற அந்த நேரத்துல நீங்க கனவு காண்றீங்க, கனவு கண்டுகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கனவுல நம்மள மாதிரி ஒரு ஆள் வந்து கனவுல கட்டுண்டு நிக்கிறா இல்லையா? அந்த கட்டுண்டு நின்றுகிட்டு அந்த கனவுல வாழ்றது, அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரம் எங்க நான் சொல்ற இடத்துக்கே போகணும் நீங்க, சரியா? கரெக்டா? இப்ப கனவுல நிக்கிறீங்க. ஆனா கனவுல நிக்கிறவர் எப்பயும் இது கனவுல நிக்கன், நான் இப்ப கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கனவுலதான் இந்த வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கேன் விளங்குற இடத்துக்கு வாராரா? விளங்கி வாழ்றாரா? விளங்கி யாராவது வாழலாமா? முடியாது. எப்ப நான் கனவு கண்டேன், கனவுல ஒரு கட்டுண்ட ஒரு ஆளா நின்றேன், அது நிஜமான நம்பி அங்க வாழ்ந்தேன், அது அப்படி இல்ல, அது வெறும் ஒரு ஒரு கனவு என்று எப்ப அவருக்கு தெரிய வேண்டி வரும் நினைவு வந்து ஒளிமினோட விளங்குதா? இப்ப நான் சொன்னது இப்ப கனவு கண்டுகிட்டு இருக்கிற நேரத்துல கனவுல அவர் நின்று வாழக்குள்ள அவர் எப்பயுமே அந்த கனவை நான் இப்ப ஒரு கனவுல நின்றுட்டு இருக்கேன், கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாழ்றேன். நான் அன்னரை இங்க படுத்துக்கிட்டு இருக்கிற கட்டில் நான் போக வராது, இங்க படுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது வராது, இங்க நான் வீட்டை ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டு தான் நான் இந்த கனவை கண்டு இப்ப நான் என்ன செய்யறேன், கொழும்புல நிக்கேன், இப்ப நான் கண்டியில நிக்கேன் என்று அவருக்கு அங்க ஒரு நினைவு வரவே வராது. அவர் அங்க எப்படி நிப்பாருண்டா, நான் கொழும்புல நிக்க, எனக்கு நிஜமா கொழும்பு தெரியுது இல்லையா? நான் கண்டியில நிக்க, எனக்கு நிஜமா கண்டி தெரியும். அப்ப நான் ரெண்டு சொல்லி கட்டுண்ட இதை நிஜமாவும் நம்பி கொழும்ப அவர் நிஜமாவும் நம்பி அவர் நிஜம் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள, சரியா? யாரு ரிஸ்வி எடுக்கும் உதாரணத்துக்கு ரிஸ்வி வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள, ரிஸ்வி இங்க நிஜமா எங்க இருக்காருன்னா இங்க எங்க கண்டியில ரூம்ல நிஜமா எங்க இருக்காரு, ஒரு கட்டில படுக்காரு. காலையில 6 மணி 7 மணி ஆயிட்டு இன்னி இவர் ஒழும்பலேண்டு என்ன செய்யறா, வீட்டுக்காரமா டீ எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தட்டி ஒளிம்பின உடனே இவருக்கு என்ன விளங்குது, இப்ப நாம கொழும்புல நின்றது, கொழும்புல வாழ்ந்தது, கண்டியில நின்றது, கண்டியில வாழ்ந்தது, இப்படி வாழ்ந்ததெல்லாம் நிஜமான நம்பினதெல்லாம் என்ன விளங்குது. இப்ப எல்லாம் அந்த வாழ்க்கை எத்தனை கோடியோட அம்பானி வாழ்ற மாதிரி வாழ்ந்தாலும் கலைஞ்சிடுமா இல்ல நிலையாயிடுமா? அதைத்தான் வேதம் சொல்லுது, இந்த துனியாவுடைய கையாத்த ஒரு வீண் விளையாட்டு. அப்ப இப்ப நிஜமா அங்க வாழ்ந்தியா நாம? அப்ப அங்க உடலை நிஜமான நம்ப வச்சு, சரியா, இந்த உலகம் என்று சொல்லி இன்னும் கண்டத்தையும் நிஜமான நம்ப வச்சு நம்மளை கொண்டு போய் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கமா வீழ்ந்திருக்கமா என்று அங்க பார்த்தா அது நேரம் இப்படி வருதா? அப்ப இப்ப அந்த கட்டுண்ட நிலையில நிக்கிற நான் ஐனைக்கு என்ன படைச்சிருக்கிற நெருப்பை நான் என்று எடுக்காம, ஐனைக்கு என்ன படைச்சிருக்கிற மண்ணை நான் என்று எடுக்காம, இந்த நான் அண்டு ஈனைக்கு இன்னும் நிக்கிறவர் யாரு? எங்க வராரு இப்ப? அவர் மத்த பக்கம் வந்த வழிக்கு வர, அவர் வந்தாரே அந்த வழிக்கு என்ன செய்யறாரு? இப்ப ரிட்டன் வந்த வழி இப்ப இப்படி வருது அவருக்கு. இவர் இவ்வளவு நாள் வந்த வழியை மறந்துதான் நின்று வாழ்ந்து மறக்க வச்சார். இவரை அவன் மறக்க வச்சானா? மறக்க வச்சான். அப்ப அவன் அப்ப இன்சைன் ஜின்னையும் நான் நரகத்தை நிரப்புவேன் என்றதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட மெயின் ஆயுதம் என்ன? அவன் மறக்க வைக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஞாபகத்தில் இருந்தீங்களா மறந்துருந்தீங்களான்னு நீங்க மனச்சாட்சி சொன்னா கேட்கும். அது சொல்லும், நீ உன்னை மறந்துதாண்டா இருந்தா, உன்னை நீ உணராத உயிரற்ற குணமாக உலகில வாழ்வது வாழ்க்கை அல்ல. மருண்ட புத்தியில் மருட்சி புலலில் வாழ்கின்ற மனிதன் எங்கே வாழ்கிறான்? சதுக்காக மருண்ட மனிதன் எங்கே வாழ்கிறான்? மருட்சி புலனில் மருண்ட மனிதன் எங்கே வாழ்கிறான்? அவன் வாழல. அப்ப அவன் என்ன செய்யறாங்க? செத்துக்கிட்டு இருக்கானா வாழ்ந்துகிட்டு இருக்கானா? செத்துக்கிட்டு இருக்கான். அவனை சாக வச்சுட்டு இருக்கான். இனம் மாற்றி மாறப்பட்டு இருக்காங்க. தோல் ஒவ்வொன்றா குடுபடுது, மாறி மாறி கொடுத்து கோடி வருஷம் அந்த கனவு தான் அவனோட வாழ்க்கை. ஏன் அவனுக்கு இந்த நித்திர லிங்கையில அவனோட உள்ளத்துல உறங்கி கிடக்கிற அறிவு தட்டி ஒழுப்பை மடல, அவனோட உள்ளத்துல இருக்கிற முத்திரை அவனுக்கு கைமில்ல. இவர் இப்ப என்ன செய்யறாருண்டா, அங்க ஒரு ஆள் வார, சரியா, அவர் வந்து சொல்றாரு, ரிஸ்வி நீங்க இப்ப என்ன கனவுல நிக்கிறீங்க, ஏன்னா அவரு இப்ப கனவுல நிக்கிறீங்க ரிஸ்விக்கு சொல்ற வாரவர் கனவுக்கு தெரிஞ்சாலும் அந்த விழிப்பு நிலையில இருக்கிறவரா இருக்கணும், இல்லாம சொல்லலாம். அவர் விழிச்சவர். அவர் வந்து சொல்றாரு, ரிஸ்வி நீங்க அங்க மறதியால
கனவுக்கு வந்து இப்படி நிஜமான நம்பிட்டு இருக்கிறீங்க. இது உங்களை அந்த ஒருத்தன் பகிரங்க விரோதி என்ன நான் உங்களுக்கு கெடுத்து உங்களை நான் என்று காட்டி இந்த ஒரு கட்டுண்ட பொருளாக 2 அடி அகலத்தில 5 அடி உயரத்தில இங்க செஞ்சிருக்க உங்களை கட்டி போட்டு கிடக்கு. இது மண்ணற. நீங்க மார்க்கத்துல இந்த கொள்கை இழந்ததால இந்த மண்ணற வாழ்வுல வந்திருக்கிறீங்க இதை புரிய வச்சு இந்த கட்டை என்ன செய்ய அவளுங்க இதை முடியும் வேண்டி சொல்லி நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உள்நோக்காக கொஞ்சம் கவனிச்சு இந்த நான் என்று ஒரு எண்ணம் ஒரு உணர்வு இருக்கேன். அவன் யார் என்று கொஞ்சம் என்ன செய்ய சிந்தி என்று அவர் வந்து யாரை சொல்றாரு? யாரு அவர் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. தன்னைத்தான் சொல்றாரு. அன்னைக்கு இருக்காரு. அவர் இருக்கிறதால வந்து சொல்றாரு. நினைவு வந்து ஒளிம்பினவர் தான் வந்து சொல்றாரு. நான் ஒளிம்பிட்டேன் பாப்பா, அல்லா மார்க்கத்தை கடந்துட்டேன், எந்த மார்க்கம் பூர்த்தி ஆயிட்டு, இனி எனக்கு சாந்திதான், எனக்கு இனி எந்த மார்க்கமும் கிடையாது. அவருதான் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி, ஏனண்டா உங்களுக்கு ஒரு தூதரை உங்களை போல ஒரு ஆளத்தான் அனுப்பணும். வேற யாரையும் அனுப்பினா பயந்து ஓடிட்டீங்களா? உங்களை மாதிரி ஒரு ஆள் அனுப்பித்தான் உங்களுக்கு வேதத்தையும் களிமாவையும் கொள்கையும் தந்து கொஞ்சம் உள்நோக்கா கவனிச்சு இந்த களிமாவை எடுங்க. நீங்க இந்த நான் என்று சொல்றேன் இந்த உணர்வை பிடிங்க. ரெண்டு நீங்க உங்களோட உள்ளத்தை அந்த நானுங்கிற உணர்வை பிடிச்சி அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்ற களிமாவை விளங்கி அறிஞ்சி இந்த நானுங்கிற கருத்தை உள்ளத்தில பதிச்சு நழுவ விடாம அது நானுங்கிறது யாரு என்று சொல்லி பிரான நரம்பை விட சமீபமா அல்லாஹ் இருக்கிறதாக உணர்ந்தீங்களா? உணர்ற நிலை வந்தா அந்த உணர்வு கட்டில இல்லை, உடலுக்குள்ள அது நான் இல்லை. உடலுக்குள் நானும் கூட்டு உண்மையை உணராத உளுத்தரின் கூட்டு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட அறிவை என்ன செஞ்சிடும்? விழிச்சிடும். அறிவை எது விழிக்க வச்சா? யாரு விழிக்க? அல்லாஹ் தான் விழிக்க வைக்கா. உங்கள்ட்ட ஒரு அறிவு இருக்கு, நான் தந்தன். என்ன அறிவு தெரியுமா? அகிலத்தின் உயிரான இந்த பேரண்டமாக தெரிகிற இதுக்கு உயிரான பேரண்டம் என்ன தெரியுது? இதுக்கு உயிர் ஒன்று இருக்கு. இந்த உயிரென்ற அறிவு அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடையவே பெற்றுக்கொண்டோம். மறந்துட்டோம் என்கிற அந்த அறிவு இன்னைக்கு வேறு செய்ய ஆரம்பிக்கும். அது யார் அறிவு? உங்க சொந்த அறிவு. தட்டி ஒளி போட்டீங்க, ஒளிப்பிட்டோன்னு இப்ப அந்த அறிவு என்ன செய்கிறா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையில உங்களை நிலைப்படுத்தி உணர வச்சு உன்னை உணக்குணர்த்தி உன் நிலையை அறிகிற இடத்தை ஏற்படுத்தினோன்னு உதவியா தந்த ஊடகம் இப்ப என்ன ஊடகமா மாறுது? மலக்காணி மலக்குடைய ஊடகமாக மாறுது. இப்ப உங்களுக்கு மலக்குகள் யாரு? எப்படி உங்கள சுஜூதி செஞ்சிருக்காக? அவங்க ஏன் இதை சுஜூதி செய்ய சென்னான்? மலக்கூத் ஆலம் தன்னில் மறைந்த செய்தி அறிகுவாய். காலை மாலை தியானம் செஞ்சால் கற்பனை உலகு மறைந்து விடும், மறுச்சித்திரைகள் நீங்கிவிட்டால் மலக்கூத்து உலகம் திறந்து விடும். இப்போ மலக்கூத்து உலகம் என்ன செய்யும்? உங்களோட கட்டுண்ட நிலைய நீ இந்த கட்டில கிடக்குறாளப்பா இல்லவப்பா, நீ மறதியால வந்து இப்படி என்ன செஞ்சிருக்கா? இப்படி ஒரு மண்ணறையில வந்து பூந்துக்கிட்டு கிடக்கா? நீ உணர் உண்ட நிலை ஆறி நீ ஏகம் அகத்துடைய இடிப்பு உண்ட இடிப்பு என்று சொல்லி உணர்த்த யாரு இங்க யாருல இடிப்புக்கு வருவாரு? யாருல இடிப்ப உணர்வாரு? யாருல இடிப்பு இப்ப இனி இன்னைக்கு இருக்கு காண்போன் யாரு? இப்ப கனவு கண்டுட்டு இருக்கிறவன் யாரு? கனவுல அவர் கலைஞ்சிட்டாரா? கனவு காண்போனுங்கிற அந்த இடிப்பை பிடிச்சிட்டாரா? இனி சாக மாட்டாரு. ஏன் நிலையாவ இருக்கானே மரணத்தை வந்துட்டாரு. இனம் மாறாது, இனம் மாற மாட்டாரு. இவர் இன்சான், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன். அனபசரும் இதுக்கும் மறதி நீங்கின இன்சான். இவருக்கு மறதி கிடையாது. இவர் நான் என்று அகிலத்தை இந்த பேரண்டத்தையும் அந்த உயிரண்ட அமானிதத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற அவனுடைய ஹலீஃபா பிரதிநிதி. இதுதான் ஜன்னத்துடைய ஆரம்ப கட்டம். இப்ப ஆதம் ஐநைக்குத்தான் நிக்கிறார் முதலாம் வானத்தில். அடுத்தடுத்த வானங்கள் அங்கே போய் கடைசி 8ஆம் வானம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போய் அதையும் தாண்டி அங்கே லிகாவுக்கு போகலாம். இப்ப நீங்க அவனோட கோட்டைக்கு வந்துட்டீங்க, காண்போனுங்கிற அவனோட கோட்டைக்கு வந்துட்டீங்களா இல்லையா? அவன் உங்களை பாதுகாப்பான். நீங்க இப்ப அவனை உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அவனை என்ன நான் என்று நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற அந்த நினைவு அவனுக்குரியது என்று விளங்கும். அவன் நினைவுல இந்த ஏகமே தெரியுது என்று உங்களுக்கு உணர்ற இடம் வந்தோட நீங்க பெட்டாவரும் அதுதான் 24 மணி தியாலமும் தொழுகை அந்த ஆரம்ப சரிய தொழுகையில இங்க தொலையலாது. அது மறந்து போய் கிடக்கிறவன் தான் அங்க போகும். இவனுக்கு என்ன தொழுகை இருக்கு? மறுகா இவன் தான் தொழுகை கொடுத்து 24 மணி தியாலமும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறான். தியானத்துல கட்டம் தான் அது உணர்ந்து அந்த இடிப்பை பிடிச்சிட்டு அவன் தொழுகையை கொடுத்தோம்பா. அவன் மார்க்கத்தை கடந்த முறை என்ன இருக்கு? அப்ப அது லேசான காரியம் நினைக்கிறீங்க. ஆனா அது இலகுவான காரியம் தான். யாருக்கு தெரியுமா? 2 இறக்கடிக்கு ஜிப்ரீலுக்கு
இந்த 2 இறக்கையும் தன்னிலையில உணரப்பட்டு பறக்குங்கிற அந்த வாகனத்தில பறக்கிறேடா, சிதறத்து முந்தகா நோக்கி அந்த நிலைக்கு போறேடா, ஒரு இறக்க தியானம் திக்ர் செய்யும், அல்லாஹ்வை நினைவுபடுத்துற முறைக்கு நினைவுபடுத்தும். 2வது இறக்க இந்த உறவாட்டத்தை தவற விடக்கூடாது. ஏன் இதை தவற விடக்கூடாது தெரியுமா? இந்த உறவாடுற அவ்வளவு பேருக்கும் இந்த கண் குருட்டு கண் என்றும் கல்பு கண் ஒளியுள்ள கண் வெளிச்சமான கண் என்று துறவற்றிச்சு. அவங்க கல்பு கண் திறக்கிற பேச்சு தான் பேசுவார். கல்பு கண் உங்களுக்கு துறக்கிற மாதிரி தான் கலப்பாங்க. கல்பு கண் உங்களுக்கு கொண்டு இருக்கு, அதை துறங்க, பூட்டு போட்டு கிடக்கி சிந்திங்க, சிந்தனை செஞ்சு கல்புல கிடக்கிற பூட்டை துறந்து அந்த கண்ணை துறந்து நீங்க இந்த உலகத்தை பாருங்க என்று உங்களுக்கு பேசுற, உங்களுக்கு விளங்கப்படுத்துற, நீங்க சம்பந்தப்படுற எல்லாம் இந்த கல்பு கண் திறக்கப்பட்டாக்கள் இங்க இருக்காளா இல்லையா? கொஞ்ச நாளைக்குள்ளேயே இங்க திறக்கப்பட்டாக்கள் பேசுற பேச்சு என்ன என்று நமக்கு விளங்குதா இல்லையா? இவகளை விட்டு கல்பு கண் திறக்காத கயவனோட இணைந்து சென்றால், கயவனோட இணைந்து சென்று கடும் துயரில் விழாது. கடும் துயரில் துயரண்டா ஒரு அளவு, கடும் துயரண்டா கொஞ்ச நேரம் அனுபவிச்சா துயர், காலம் அனுபவிச்சா கட்டும் துயரம். அப்ப கடும் துயர்ல விழாது. நரகத்தில தோல் மாற்றப்பட்டு ஒவ்வொரு இனமாக மாறி கடும் துயர் விழாது. கல்புக்கண் திறக்கப்பட்ட அவங்களோட ஒரு உறவாட்டத்தில இருந்து அதை எப்படி துறக்குற, எப்படி பாக்குற, அந்த ஏகத்தில எப்படி தரிப்படுற, என்ன நான் எப்படி உணர்ற என்று கொஞ்சம் கொஞ்சமா தட்டி அந்த அறிவை ஒழுப்புற வேலை செய்யறதுக்கு இந்த இறக்குது. இந்த 2 இறக்கையும் பேலன்ஸ் பண்ணி சமப்படுத்தி தூரப்படாம ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அவர் வந்து உங்களுக்கு வேதம் என்று சொல்லி களிமா என்று சொல்லி கொள்கை என்று தந்தார். என்னத்துக்கு தெரியுமா? மார்க்கத்தில இருக்கிறதுக்கு இல்லை, இந்த மார்க்கத்தை கடங்க என்று சொல்றது. உங்களோட மார்க்கத்தை பூர்த்தி பண்ணுங்க. ஏனென்றா ஒரு மார்க்கம் இருக்கு, பூர்த்தி பண்ண இயலாது, அதுக்குள்ள போயிடாதுங்க. அதைத்தான் நீங்க தெளிவா அல்ஹம்து சூராவுல எனக்கு இந்த நபிமார், ரசூல்மார், இந்த சுகதாக்கள், சாலிகங்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் அந்த மார்க்கத்தை காட்டி அப்படி தெளிவா கேட்கிறீங்க. கெட்டடியார் அதை காட்டாது, அது முடிக்கல, முடிவில்லை. எனக்கு எப்படி முடிக்கிற ஆதாரம் தரவா? நரகத்தை நிரப்புவேன் என்று இவன் சொன்னானா இல்லையா? சொன்னான். அந்த நரகத்திற்கு உதாரணம் சொல்லப்படுற அதிகமான ஹதீஸ் வேத வசனங்களை ஆராய்வு செஞ்சீங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் குடிபடும். அதுல மேல கொண்டு போய் போட்டா ஆழத்துல கொண்டு போய் இன்னும் விலை இல்லை என்ற அர்த்தத்தோட எல்லாம் இருக்கு நிறைய. அதை நீங்க எடுத்தீங்கன்னா விளக்கி தருவேன். இன்னும் என்ன செய்யல, கீழே கொண்டு போய் அவ்வளவு ஆழமா இவன் எப்ப நிரப்பி முடிப்பான் என்று சொல்லுங்க. அப்ப இவன் நான் இன்சையும் ஜின்னையும் கெடுத்து நரகத்தை நிரப்புவேன் என்று இவன் அறிஞ்சு சென்றானா, அறியாம சென்றானா? அறியாமத்தான் சொன்னான். அல்லாவுக்கு விளங்குமா இல்லையா? அதான் சும்மா இருந்தான். இவரால முடியுமா? அப்ப இவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த மார்க்க முடியுமா? முதலாவது இது மார்க்கமா? முடிவில்லாட்டி இல்ல. அப்ப அவன் கெடுத்தான் என்ற கூறும் பார்த்தா அல்லாஹ் கிட்ட ஈடுபடாது. அப்ப ஜன்னத்துக்கு போறதுதான் மார்க்கம். ஜன்னத்துக்கு தான் போய் நிக்காது. அதுதான் எனக்கு காட்டு, இந்த மார்க்கத்தை காட்டாதே என்று தெளிவாக்க ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி, அதனால கட்டுண்ட இந்த கட்டெல்லாம் விட்டு பிரிந்திட ஹக்கனே உன்னிடம் கரம் ஏந்தினே. இந்த கட்டில இருந்து நான் விட்டு பிரிஞ்சனண்டா கட்டவுள் நிலை என்கிற ஒரு எட்டி கிடக்கிற நிலை வரும். அந்த நிலை வந்துட்டு அந்த நிலைதான் ஏகம் என்று நான் உணர்ந்துகிட்டு நிலை பெறுற இடம். ஏகம் என்கிற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து எந்த பக்கத்தால நான் போகணும் வேண்டாம், எந்த பக்கத்தால போகணும் திசை அறிகிறேன் என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த பக்கத்தால வந்திருக்கேன், இப்ப விட்டுட்டேன் திசையை, இப்ப திசையை அறிஞ்சிட்டேன். திசை அறிந்து ஓடுவதால் சேரும் இடம் சொர்க்கம். இதுதான் சொர்க்கத்துக்கு போற வழி. இப்ப நான் ஏற்கனவே நான் காட்டினது நரகத்துக்கு போற வழி. இப்ப நரகத்துக்கு போற வழியால போய் நரகத்துல கிடக்கும்ங்கிறது எப்ப தெரியுமா விளங்கும்? சொர்க்கத்துக்கு வந்தா தான் விளங்கும். சரியா? இப்ப சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது எப்ப விளங்கும்? அதுக்கு மேல போய் நிகாவுல போயிருந்தா தமிழ் அங்க போய் இருந்துகிட்டு சொர்க்கத்தை நரகத்தை பார்த்தா சரி வானா நேர்ல பேசுவோமா? வாங்க கேள்வியில வச்சுக்கோங்க, நான் நேர்ல பேசித்தார். எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. என்ன வந்து இப்ப இது வந்து இப்ப நீங்க தியரியை சொல்லிட்டு இப்ப இதை வந்து பிராக்டிகலா செய்யறேன். இப்ப நான் சொல்லுறேன் சரியத்துல வந்து பிராக்டிகலா தொழில் செய்ய முடியல. இப்ப இதுல வந்து பிராக்டிகலா நாங்க செய்யறேன்னா வந்து அந்த தியானத்தை எப்படி செய்யணும், அந்த அந்த செக்டரை கொஞ்சம் சொல்லித்தாங்களே, இது போகணும் சொல்லி
எனக்கு நான் சொல்லித்தாங்க. உங்களுக்கோ ரிகாஸுக்கு இந்த ஒரு நீங்க மாஹிர் ரிஷாட் ரிஸ்வி என்ற ஒரு குரூப்பா இருக்கிறதால நீங்க ஒரு சச்சன சங்கத்துக்குள்ள இருக்கிறதால நான் ஆரம்ப விஷயத்தை செல்லாம ஆழமாக பிடிக்கிற விஷயத்தை சொல்லித்தரேன். ஏன்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்க பேசிக்க கூட உங்களுக்கு கூட்டாளி மாதிரி இருக்காரு, இல்லாட்டி குடும்பம் இருக்கு. அதனால நீங்க அடிக்கடி அதை கேட்டு நம்ம இருந்தாலும் பிடிக்கலாம். எனக்கும் வாட்ஸ்அப்ல என்ன வேண்டா சந்தேகம் வேண்டா கேட்கலாம். நான் சொல்லித்தர விஷயம் கொஞ்சம் இப்ப நீங்க உறக்கத்துக்கு போறீங்க இல்லையா? இந்த உறக்கத்துக்கு போகக்குள்ள உறக்கம் என்று நான் போற அந்த நிலை எனக்கு குறைஞ்சது ஒரு 2 மாசம், ஒரு 3 மாசம், ஒரு 4 மாசம், குறைஞ்சது இல்லாட்டி ஒரு 6 மாசம் சரி போகக்குள்ள அது உறக்கம் இல்ல. நான் ஏகமாக இருக்கிற என்னுடைய இடிப்பு நிலை, அது விழிப்பு என்றதை நீங்க உணர்ற இடத்துக்கு வார இடம் வரணுமெண்டா இப்ப உறங்கக்குள்ள கண்ணை மூடுங்க. கண்ணை மூடின உணர் ரிகாஸ் உங்களோட கண்ணால வெளியாகிற பார்வை மட்டும்தான் மூடுபடுது. கண்ணால இந்த உலகத்தை உங்களுக்கு காட்டுற அந்த பார்வை தான் மூடுபடுது. மற்றபடி பார்வை இல்லாமல நான் சொன்ன இந்த புரிதல் வேணும் ஆரம்பம். அதாவது உங்களுக்கு இருக்கிற பார்வை இல்லாமல, ஆனா அந்த பார்வை கட்டுண்ட இந்த கண்ணால வழியாகிறது மட்டும்தான் என்ன செய்யப்படுது? இந்த இமையை மூடின உடனே மூடப்படுது. இந்த இமே கண்ணை மூடின உடனே இந்த உலகமும் எனக்கு தெரியுது இல்ல, நான் என்ன தெரிகிற இந்த உடலும் எனக்கு தெரியுது இல்ல. அப்ப ரெண்டுமே என்ன செய்யுது? தெரியாட்டி நான் அதை கண்டத்தானே எனக்கு நினைவுபடுத்தலாம், தெரியாட்டி நான் மறக்கலாம். ஆனா எனக்கு அதை மறக்கிறதுக்கு எந்த நினைவுக்கு நான் என்ன செய்யணும்? வேற ஏதாவது ஒன்று நினைக்க கொடுக்கணும். அப்பதான் இதை நினைச்சிட்டு இருந்த நினைவு மறதியா மாறும். அங்க நான் எதை கொடுக்கணும் அது என்ன செய்யும்? நினைவா மாறும், நினைக்கிற விஷயமா மாறும். அப்ப கண்ணை மூடி உள்நோக்கா கவனிச்சிங்களா உங்களோட நினைவு இருக்கும். இப்ப நீங்க உறக்கத்துக்கு போகல, உறக்க நிலை வரல, இப்படி நினைவு இருக்கிற நினைவுல நான் என்று சொல்லி உங்களோட உள்ளத்தில ஒரு உணர்வு ஒன்று இருக்கு. அத பிரான நரம்பை விட சமீபமா அவ்வா இருக்கிறதாக நமக்கு. இப்ப உங்கள்ட்ட உடலும் இல்ல, உலகமும் இல்லை, ஆனா பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அவ்வா இருக்கிற உணர்வு இப்ப உங்களோட உள்ளத்துல என்ன செய்யப்படுகிறது? நினைவுபடுத்தப்படுகிறது. இப்படி நீங்க நினைவுபடுத்துறதுதான் அல்லாவை நினைவுபடுத்துறது, திக்ர் செய்கிறது என்று சொல்றது. இப்ப உங்களை உள்ள அல்லாவை நினைவுபடுத்திக்கிட்டு இதை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலும் சரி, சரியா, லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு சிருட்டி இல்லை, உலகமும் இல்லை, உடலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, கண்ண முடியாச்சு. சிருட்டி படைப்பு இல்லவே இல்லை. இல்லவா என்கிற சொல்ல கொண்டு பிரான நரம்பை விட சமீபமா அந்த நான் என்றிருக்கிற அந்த உணர்வை அவ்வா என்று நம்பி கொஞ்சம் அப்படியே நினைவுபடுத்திக்கிட்டு அப்படியே நீங்க உறங்குங்க. இதுதான் இப்ப நான் ரிகாஸுக்கு தர பயிற்சி. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகக்குள்ள இதை பகலையில இரவையில வேண்டிய நேரம் செய்யலாம். எனக்கு குறிப்பிட்ட நேரம் இல்லை, ஆனா கண்டிப்பாக ஒரு விஷயம், இரவையில உறக்கத்துக்கு போகக்குள்ள என்னதான் உலக 1008 வேலை இருந்தாலும் அவ்வளோத்தையும் பக்கத்துல ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு பக்கத்துல அந்த டைம் ஒழுங்க வேண்டிய டைம் அலாம வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளம் தியானத்தோடையே போகும். ஏன்னா இரவையில உறக்கத்தின் போதும் மரணிக்கும் போதும் அல்லாதான் நம்மளை கைப்பற்றார். அந்த கைப்பற்ற அந்த நேரத்துல நம்மளோட உள்ளம் கிடக்கிற குப்பைகளை எல்லாம் அள்ளிக்கிட்டு போகாம கொஞ்சம் சலீமா சுத்தமா போனா அவன் என்ன செய்வானா? ஏற்றுக்கொள்வானா. அப்ப அவன் ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கொஞ்சமா அங்க நடக்கும். இப்ப உங்களுக்கு உலக அது சில நல்ல கனவுகள் வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். அப்படி கனவுகள் கண்டா எனக்கிட்ட மட்டும்தான் நீங்க செல்லணும். அதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு பிறகுதான் மற்றவர்கிட்ட செல்லும். சில ஜுப்பா போட்டாக்கள் வருவாங்க, சூரியன் மாதிரி, வானம் மாதிரி, வெளிச்சம் மாதிரி, இப்படி ஏதாவது கனவுகள் உங்களுக்கு தெரிஞ்சா, இல்லாட்டி திக்கிரி செஞ்சுட்டு கூட தெரிஞ்சா அது எனக்கிட்ட உடனே நீங்க மெசேஜ்ல போட்டா நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்னைக்கு தியானத்தை என்ன செய்வேன் மாத்தி தரும். வழங்குதா? அது வரைக்கும் இதை ஒருநிலைப்படுத்தி இந்த பயிற்சியை செய்ய. கண்டிப்பா உறக்கத்துக்கு போகக்குள்ள உங்களோட உள்ளம் தியானத்தோடையே அந்த உறக்க நிலைக்கு போகக்குள்ள ஏற்றுக்கொள்ற நிலையும் வரக்குள்ள இறந்து பிறக்கிற நிலை என்றா என்ன, நீங்க உங்களுக்கு இசைந்து வர அந்த ஏகம்ங்கிற நிலை என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் உள்ளொழுப்பமாக அங்க நடந்துகிட்டே இருக்கும், குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அல்லாஹ் காவல் மறுகா உங்களோட நாவை கொண்டு அவன் பேசுவான். சரியா ரிகாஸ்? அப்ப இதோட கொஞ்சம் ஓப்பாவுமா?